எடுக்கலாம் சகோதர சகோதரி. காலையில வாசித்த அதே வேத பாகத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியால் உன் பேர் அப்ரஹாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம அப்படியே ஒதுக்காடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில, இந்த சாயங்கால நேரத்துல இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியா என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்படியேப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி இந்த நாள்ல நமக்கு ஏற்படுத்தின தேவனுக்கு, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பது நமக்கு என்ன கிடையாது, அட்வைஸ் கிடையாது, என்னவா இருக்குதுன்னு சொன்னேன், கட்டளை. சந்தோஷமா இருக்கணும். ஐமேன். ஏன்னு சொன்னா நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் அவ்வளவு மகத்துவமான காரியம். விசுவாசிக்கிறீங்கன்னா சரி. நம்ம நேரம் இல்லை, நம்ம அதிகமாய் நேரம் வேற காரியங்களை கடந்து போனோம். நான் ஒரு 30 to 40 minutes உங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்ம ஃபர்தரான காரியத்தை நம்ம கடந்து போகலாம். கடந்து உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். நம்ம காலையில நம்ம முடிச்ச அந்த காரியத்திலும் தொடங்கலாம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஒரு சின்ன ஓவரால் ரீகால் நம்ம பார்த்துட்டு காரியங்களை காலையில் போலாங்களா? அல்லேலூயா. சரி, நம்ம என்ன காரியம் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் காலையில. The stature of the perfect man is a part of the 7th seal. அந்த தலைப்பு தான் நான் செய்தியை காலையில கொடுத்தேன், இல்லைங்களா? அதான் நாங்க தலைப்பு the stature of the perfect man or church. ஒரு தனிப்பட்ட ஒரு பரிபூர்ண மனிதன் அல்லது ஒரு பரிபூர்ண சபை is the second fold of the 7th seal. second fold அப்படின்னா 7வது முத்திரையுடைய 2வது பாகமா இருக்குது. இதுதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்பதாக ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி ஏன் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? அப்ப அந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சினா என்ன? தீர்க்கதரிசிக்கு எவ்விதமா இதை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த காரியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தேவன் உலகத்தோட சிந்தையில ஒரு நோக்கத்தை உடையவரா இருந்தார் சொல்லி பார்த்தோம், இல்லைங்களா? அது என்னன்னு சொன்னா தேவன் தன்னை வெளிப்படுத்துறதும் அந்த நோக்கமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா, இல்லைங்களா? அதை தொடர்ந்து அந்த நோக்கம் 3 fold-ஆ இருந்துச்சு, 3 காரியங்களா இருந்துச்சு சொல்லி பார்த்தோம். அப்போ அது தேவன் எங்கேயுமே யாருக்குமே வெளிப்படுத்தல. அதனாலதான் 7வது முத்திரையை தேவன் என்ன பண்ணாரு, அது வெளிப்படுத்தாமல் விட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ 7வது முத்திரை தான் உலகத்தோட தேவன் சிந்தையில இருந்த அந்த ரகசியமா இருந்துச்சு, மீட்பின் காரியமா இருந்துச்சு, இல்லைங்களா? அப்ப அந்த 3 fold என்னவா இருக்குது? தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துவுக்குள்ளாயும், கிறிஸ்து தனக்குள்ளா இருக்கிறத சபைக்குள்ளாயும், சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து இப்போ இருக்கிற பிரசன்ட் வேர்ல்ட் டு இந்த மூல ஏதேனுக்கு போகிற காரியத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மீட்பின் காரியமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் தன் சிந்தையில தன்னை வெளிப்படுத்துறதுக்கு மீட்பின் திட்டத்தை போட்டாருன்னு சொல்லி பார்த்தோமா, இல்லைங்களா? அப்ப மீட்பின் திட்டத்தை போடும்போது மீட்புக்கு தேவையான காரியங்கள், எங்க பாவி தேவைப்படுறான், இழக்கப்பட்டு போனவன் தேவைப்படுறான், இனத்தான் தேவைப்படுகிறார், இனத்தானுக்கான கிரயம் தேவைப்படுகிறதா இருக்கு, இல்லைங்களா? நம்ம எப்படி மீட்கிறதுன்னு சொல்லி நம்ம அந்த காரியம்லாம் நமக்கு தெரியும், இல்லையா? சரி, இப்படி இருக்கும்போது ஆதாம் ஏவாள் பூமியில வரும்போது அவங்க விழுந்து போனாங்க. அவங்க ஒரு ஸ்டேச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில ஏதேன்ல இருந்தாங்க. அப்ப இதெல்லாமே விழுந்து போனதுனால திரும்பவும் ஏதேனுக்கு கொண்டு வருகிறது. அந்த ஏதேனுக்கு கொண்டு வருகிற நிலை தான் 3rd part of the 7th seal, இல்லைங்களா? 3rd part of the 7th seal. தயவு செஞ்சு அந்த இது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சரி, அப்போ 3rd part தான் திரும்ப மூல நிலைக்கு கொண்டு வருது. அதுல 2nd part தான் ஒரு பரிபூர்ண மனிதனுடைய
வளர்ச்சி அது சபைக்கானதா இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆதாம் எவ்வளவு எப்படி இருந்தாங்க, எப்படி விழுந்து போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, விழுந்து போன பின்னாடி ஒரு பரிபூர்ண மனிதனை வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு முன்னதாக பாவம் அப்படின்றது என்னன்றதை காண்பிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் முதலாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில பாவம் அப்படின்றது என்ன நமக்கு தெரிஞ்சு, ஆனா பாவத்தை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, விடுதலை ஆக முடியல. அதுக்கப்புறம் இரண்டாவது உடன்படிக்கை வருது, தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது உடன்படிக்கை. அதனாலதான் நமக்கு மீட்பின் முக்கியமான காரியம் கொடுக்கப்படுது, ரத்தமும் இரண்டாவது மீட்புக்கான வழியும் காண்பிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். இதுதான் என்ன பண்றாரு இங்க பவுல் சொல்றார். தேவன் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறாரு. தேவன் முதல்ல எங்க வாசமா இருந்தாரு, அங்க தேவன் மோசேக்கு வரும்போது, யாத்திரையில வரும்போது என்ன பண்ணாருன்னு சொன்னா, வனாந்திரத்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணாரு சொன்னார், பிளேஸ் பண்ண சொன்னார் இல்லைங்களா? நானும் உங்கள் நடுவிலே வாசமா இருப்பதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு வாசஸ்தலத்தை செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப வாசஸ்தலம் அப்படின்னா தேவன் தங்கி தாபரிக்கிற இடமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் அது சாலமுடைய தேவாலயத்துக்கும் அதுக்கப்புறம் அதை காட்டக்கூடிய உண்மையான ரூபம் இயேசுவா இருந்தார் இல்லைங்களா? இயேசு தானே தேவன் தங்கி இருக்கிற கோயில் கொண்டார், அதுக்குள்ளதான் தேவன் இருந்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து தேவன் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர். நீங்கள் அப்படின்னு போது அது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை காடுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் ஒரு பரிபூர்ண மனிதன் அல்லது ஒரு பரிபூர்ண சபையா இருக்கு இல்லைங்களா? அப்ப அதை உண்டாக்குறது எப்படின்னு சொன்னா, இங்கதான் பேதுரு அந்த காரியத்தை சொல்றாரு. 2 பேதுருல சொல்றாரு, அந்த திவ்ய சாபத்தில் பங்கு கொள்ளுதல் சொல்லி. அந்த திவ்ய சாபத்தில் பங்கு கொள்ளும் போதுதான் அந்த மகத்துவமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த வாக்கு தத்துவம் என்ன, நமக்கு நியூ பாடியும் புதிய பூமியுமா இருக்கு இல்லைங்களா? அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதுங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாக்கு தத்தம் என்னங்க, நியூ பாடி தானே. சந்தேகமா பாக்குறீங்க? நியூ பாடி தான் நமக்கான கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த நாள்ல இல்லைங்களா? அப்ப நம்ம மீண்டும் மூல நிலைக்கு போறது. இது என்ன செய்யணும்னு சொன்னா, தெய்வீக சுவாபத்துல திவ்ய சுவாபத்துல பங்கு கொள்றது. அந்த திவ்ய சுவாபம் தான் 7 ஃபோல்டா இருக்கு இல்லைங்களா? விசுவாசத்துல தொடங்கி அந்த 7 வெர்ச்சுஸா இருக்குது. அண்ட் தென் 8 வெர்ச்சுஸா இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்க காணப்பட்டுச்சு, இது பேதுரு எங்க பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா, ஜீசஸ் உடைய பியாட்டிடியூட்ஸ்ல அப்படின்னு சொன்னா, மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி கடைசியா முடிக்கும் போது, இதை நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ, ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவனை எதற்கு ஒப்பிடுவேன், கண்மலையில தன் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரா சொல்றாரு. அந்த ஒரு மனிதன் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், இன்னர் மேன்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேனா இருக்கிறான்னு சொல்லப்படுது. இதுல இருந்தா யாரும் எடுத்து யூஸ் பண்றாரு, பேதுரு யூஸ் பண்றாரு. அண்ட் தென் ஆல்பா ஏஜ் மெசஞ்சர் பவுல் என்ன சொல்றாரு, திரும்ப அதே வந்து எபேசியர்ல சொல்லும் போது திரும்ப அதே சொல்றாரு, அசிபாரத்தை குறிச்சு பேசுறாரு இல்லைங்களா? அப்ப அதுல என்ன, அது கணுக்களாலும் இசைக்கப்பட்டு ஒரு மாளிகையாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தாமே அதுக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் இல்லைங்களா? அது தலைக்கல்ல மூளைக்கல். அடுத்தது நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தீர்க்கதரிசி எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப 1962 தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, வேட்டைக்கு போகும்போது அங்க என்ன காணப்பட்டுச்சு, தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வழி நடத்தப்படுறாரு. அந்த காட்டுல தான் தீர்க்கதரிசி தெய்வீக பிரசனம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. வந்து கொண்டும் போது இந்த பரிபூர்ண மனதின் வளர்ச்சிக்கான காரியம் கிடைச்சு. ஏன் இது கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் தீர்க்கதரிசி நெக்ஸ்ட் கொடுக்க போற முத்திரைகளையும் எக்காலங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் முத்திரைகளை தொடர்ந்து வருகிற நித்தியத்தோட ஒரு விசுவாசிய இணைக்கிறதா இருந்துச்சு சொல்லி பார்த்தோமா. அந்த காரியம் நீங்க பாக்குறீங்களா, ஆச்சரியமா பாக்குறீங்க? அந்த காரியத்தை நான் வாட்சி காட்டேன். பாருங்க. இப்பொழுது போதிக்க போகும் செய்தியானது முத்திரைகளின் முடிவில் உள்ள நித்தியத்தை. முத்திரைகளில் முடிவில் இருக்கிற நித்தியம்ன்றது 7th seal இல்லைங்களா? 7th seal தானங்க நித்தியத்தை கொண்டு வர்றது தானே இல்லைங்களா? அப்ப நித்தியத்தை, ஏன்னா 7th seal, 7th trumpet, 7th vial எல்லாம் ஒண்ணுதான். அது கான்சுமேஷன், முடிவா இருக்குது. 7th trumpetல என்ன காணப்படுது, இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களா மாறுது. 11ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க. 7வது முத்திரை அவரை பூமிக்கு கொண்டு வந்துச்சு. 7வது கோப கலசம் பூமியை சுத்திகரித்து 1000 வருட சாட்சிக்கு தயார்படுது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுது, தொடர்பு உடையதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க பேட்டர்னா பார்க்கணும். அதே போல 7வது சபை காலம் முடிவா இருக்கு. இன்னொரு சபை காலம் இருக்குதா? இல்ல. இருக்குதுங்களா? இல்ல. நம்ம திரும்ப நியூ ஆல்பா ஏஜுக்கு நேரா வந்திருக்கிறோம். எங்க இருக்கிறோம் இப்போ? 7க்கு அப்புறம் 8ல இல்ல, நியூ ஆல்பா ஏஜ், புதிய தொடக்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். புதிய ஆதி பெந்தோகோஸ்தே அனுபவத்துக்குள்ள இப்ப வந்திருக்கிறோம். அப்ப அங்கிருந்து தொடங்கி எங்க போறோம், ஏதேனுக்கு போறோம். நம்ம என்ன தெரியலங்க, ஆதி பெந்தோகோஸ்தே போகல. நிறைய பேர் ஆதி பெந்தோகோஸ்தே போறதா சொல்றாங்க. நம்ம ஆதி பெந்தோகோஸ்தே போகல, நம்ம ஆதி பெந்தோகோஸ்தேல தொடங்குறோம். அதெல்லாம் ஞானஸ்தானத்துல இந்த செய்தி தொடங்குது. இந்த செய்தி வந்தோடனே என்ன பிரீச் பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞானஸ்தானத்தையும் ஒரு மனுஷன் நியூ பர்த்தை பிரீச் பண்றோம். அதான் ஞானஸ்தானம். அப்ப அங்கிருந்து தொடங்கி ஏதேன், அதான் பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி. ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்த பின்னாடி தான் அவன் பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியை நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். பேசுங்களேன். நியூ பர்த்ன்றது என்னங்க, ஒரு குழந்தை பரிசுத்தாவி, எஸ் கரெக்ட். ஆனா நியூ பர்த்ன்றது அது வந்து பரிபூர்ணம் கிடையாது. நியூ பர்த்ன்றது இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு
தொடக்க நிலை. ஒரு குழந்தையோட ஒரு மனிதனுடைய தொடக்க நிலை தான் நியூ பர்த்தா இருக்கு. சொல்லப்படுதா? நியூ பர்த்ன்றது புதிய பிறப்புன்றதுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பரிபூர்ண மனிதன் இல்லை இல்லையா, இல்லைங்களா? அப்போ அது இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. அண்ட் தென் அதுல தான் அந்த மனுஷன் வளர ஆரம்பிக்கிறான், வளர்ந்து பரிபூர்ண மனிதன் ஆகிறது. அந்த மாதிரி அந்த நாம விரும்புற பரிபூர்ண மனிதன்றது திவ்ய சுவாபம் அடையவனாகி இருக்கிற கிறிஸ்துவை போடுறது. அப்ப இந்த கிறிஸ்துடைய நிலை, ஒரு பரிபூர்ண மனிதனுடைய நிலை ஆதாமுடைய நிலையா இருக்குது, இல்லைங்களா? அப்போ இந்த நியூ பர்த்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க நியூ ஆல்பா ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது? நியூ ஆல்பா, அதாவது இங்க ஆதி பெந்தகோஸ்தல ஸ்டார்ட் ஆகுது. நியூ பர்த் அங்க தானே இருக்கு. நியூ பர்த் அங்க தானே இருக்குது. புதிய பிறப்பு எங்க இருக்குதுங்க? பெந்தகோஸ்தல தொடங்குது. அங்கிருந்து தொடங்கி அங்கிருந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி ஆயிட்டான். அவன் லைக் த கிரைஸ்ட் மேனர் வந்துருச்சு, ஒரு பரிபூர்ண மனிதன் ஆயிட்டான். அப்ப அவன் எந்த நிலைக்கு போகணும்? ஆதாமுடைய நிலைக்கு. அப்ப நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க போறோம்? பெந்தகோஸ்தல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, கரெக்டுங்களா? நிறைய பேர் பெந்தகோஸ்தல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நடுவுல போறதுக்கு வழி தெரியறதுல. பெந்தகோஸ்தல ஸ்டார்ட் பண்ணி இந்த செய்திக்குள்ள வந்துடுறோம், ஏன் எனக்கு போறது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த நடுவுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் பிளாக்ஸ் தெரியறது இல்லை. விசுவாசம் எப்படி பில்ட் ஆகுறது, பொறுமை, தேவபக்தி, இதெல்லாம் பில்ட் ஆகுறது எப்படின்னு தெரியல. ஆனா சொல்ல தெரியுது, நான் எதை இதுல நியூ ஆல்பா ஏஜ்ல தொடங்குறோம், எதை எனக்கு போறேன்னு சொல்ல தெரியுது. ஆனா இது நடுவுல இன்பிட்வீன்ல இருக்கிற எந்த பிளாக்ஸும் அவங்களுக்கு தெரியல. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது முக்கியம். அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, செய்தியானது முத்திரையின் முடிவுள்ள நித்தியத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட போகிற மனிதனை இணைக்கிறதா இருக்கிறது. அந்த மனுஷன் எங்க இணைக்குது? நித்தியத்தோட இணைக்குது. எது? இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி அப்படின்னு தொடங்கும் போது அந்த பரிபூர்ண மனிதன் அந்த வளருது இல்லையா? ஒரு குழந்தை வளருதுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் என்ன? குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்காம வளர முடியுமா? உங்களுக்கு கேட்கிறேன், குழந்தை பிறக்காம? அப்போ புதிய பிறப்பின் அனுபவம் தான் அஸ்திபாரம். புதிய பிறப்பின் அனுபவம் தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரமே எங்க போடப்படுச்சுன்னா அங்க பெந்தகோஸ்தே நடப்படுச்சு. பெந்தகோஸ்தே செய்தியில தான் ஒரு புதிய பிறப்பு இருக்குது. ஸ்தாபனத்திலேயே உலகத்திலே புதிய பிறப்பின் அனுபவம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல அஸ்திபாரப்பட்டு அங்கிருந்து கட்ட ஆரம்பிக்கணும். எதங்கிருந்து கட்ட ஆரம்பிக்கணும்? பெந்தகோஸ்தே உபதேசத்துல கட்ட ஆரம்பிச்சு கடைசி அவன் சகோதர சிநேகன்ற நிலை அடையும் போது அங்க தலைக்கலாகிய கிறிஸ்து வருவார். அந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும் போது அவன் அப்படி புத்திர சுவிகாரம் பெற்ற மனுஷனாவும் ஆதாமை போல இருப்பான். பிந்தின ஆதாமைய கிறிஸ்துவை போல இருப்பான். இதுதான் உங்களுக்கு எனக்கு தேவை. ஏன் நான் பரிபூர்ணமாவல, ஏன் பரிபூர்ணமாவன்ற கேள்விக்கு இந்த இடத்துல தான் ஆன்சர் இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இது இங்கதான் ஆன்சரா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இங்க பாருங்க, அதுக்கு கீழே அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். என் கூட கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. ஃபர்ஸ்ட்ங்க, நியூ பர்த் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டாச்சு ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேன். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்கான அஸ்திபாரமே புதிய பிறப்பின் அனுபவமா இருக்கு. 2 பேதுரு 1 சொல்லப்படுகிற அந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்கு ஒரு மனுஷன் வரணும், ஃபர்ஸ்ட் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரணும். புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாத எந்த நபருமே இதுல கட்டப்பட முடியாது. இன்னைக்கு அநேக பேர் புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாத நபர்களுக்குள்ளே இந்த குணாதிசயங்கள்ல ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது. அவங்க பாசாங்க செய்கிற கிறிஸ்துவர்களாவும் அந்நியானிகளாவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அவனை புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப புதிய பிறப்பின் அனுபவமே ஒரு மனுஷனுக்கு இல்ல. புதிய பிறப்பு அப்படின்றதே என்னன்னு தெரியல. அந்த புதிய பிறப்பின் அனுபவமே இல்லாம இதுல ஏதோ ஒரு காரியம் மட்டும், வல்லமையோ ஞானமோ சகோதரர் ஏதோ ஒரு காரியத்தை இண்டிவிஜுவலா பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்கள் திருப்திப்படுத்திக்கிறாங்க. அது ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கு ஏதுவாய் அவளை வழி நடத்தாது. சொல்லப்படுதுங்களா உங்களுக்கு? என்னங்க ஃபர்ஸ்ட், நியூ பர்த் இஸ் a foundation of the stature of the perfect man. அப்படின்னா என்னங்க? ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்கான அஸ்திபாரமே என்னவா இருக்குது? புதிய பிறப்பின் அனுபவம். இப்போ நான் இது கீழே பாக்குறேன், இது காட்டுறேன் உங்களுக்கு, கவனிங்களா? இதாங்க, வரலாம், இங்க வரலாம், கொஞ்சம் வரலாம், நான் பார்க்கலாம். இதான் கவனிங்க நல்லா, இதான் ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. இதே ஒரு பில்டிங்கா இருக்குது, இது ஒரு வாசஸ்தலமா இருக்குது, இல்லைங்களா? தேவன் விரும்புற வாசஸ்தலம் இதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? தேவன் விரும்புகிற இது ஒரு மனுஷன். அப்ப பூமிக்குரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல தேவன் ஒரு ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை சுட்டி காட்டுறார், ஒரு சபையை சுட்டி காட்டுறார். ஒரு ஸ்ட்ரக்சர்ல என்ன பில்டிங், ரெக்டாங்குலர் பில்டிங்லயோ இல்ல டவர் பில்டிங்ல ஒரு சுட்டி காட்டல, எதுல சுட்டி காட்டுறாருங்க? பிரமிட்ல சுட்டி காட்டுறார். அவனுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? பிரமிட்ல சுட்டி காட்டுறார்.
அப்போ அந்த பிரமிட்ல தான் இங்க இருக்கிற ஒரு பிளாக்கா அதுல இருக்கிற அந்த திவ்ய சுவாபத்தின் பங்குகளா இது இருக்குது. திவ்ய சுவாபத்தின் பங்குகளா இருக்குது, ஒரு பார்ட்டா இருக்குது. இதை அவன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்றான். இது நியூ பாடி நியூ வேர்ல்டுக்கான வாக்கு தத்தங்கள் அதுக்குள்ளதான் அவனுக்கு இருக்குது. அப்போ இந்த அஸ்திபாரம் வரது முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபெய்த் கீழே ஒரு காரியம் இருக்குது. அதான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு பிரதர்? ரொம்ப அஸ்திபாரமா இருக்குது, நீங்க இது புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். பாருங்க, இது காட்டுறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன், இது காட்டுறேன் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா கவனிங்க. நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். வல்லமை, ஞானம், பொறுமை ஆகிய இக்குணாதிசயங்கள் ஒரு பாகத்தை சில ஜனங்கள் பெற்றிருக்க கூடும். ஆனால் அவர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று அறிக்கையிட அது போதுமானது அல்ல. ஒரு கிறிஸ்துவன் சொன்னா வெறும் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும் அப்படின்றதும் இல்ல. அண்ட் தென் இதுல ஏதோ ஒரு பார்ட், விசுவாசமோ தைரியமோ ஞானமோ இச்சையடக்கமோ ஏதோ ஒரு காரியத்தை பெற்றிருப்பது மட்டும் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிடையாது. பாருங்க சொல்றாரு, அவர்கள் தங்களை கிறிஸ்துவன் அறிக்கையிட அது போதுமானது அல்ல. நான் இப்பொழுது இதை ஞாயிறு பள்ளிக்கு கற்பித்துக் கொண்டுள்ளேன். கிறிஸ்துவர்கள் என்று தங்களை பாசாங்க செய்யவும் முடியாது. இதுதான் என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி முக்கியமான பாயிண்டா சொல்றாரு. அப்போ இங்க பாசாங்க செய்யற கூட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இப்ப அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த காரியம், இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பாசாங்க செய்யற கிறிஸ்தவர்களை விடுங்க, நம்ம பாசாங்க செய்யறதுல நம்ம விசுவாசத்தை நோக்கி வளர்கிற ஜனங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பாசாங்க செய்யல. பாசாங்கன்னு சொன்னா நான் பெற்றுக்கொண்டதா சொல்றதா பாசாங்கன்றது. ஆல்ரெடி ஐ ஹேவ் அப்படின்றதா பாசாங்க. நான் அதை தேடி கொண்டிருப்பது பாசாங்க அல்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேடுறோமா? பெற்றுக்கொண்டதா உரிமை பாராட்டுறோமா? என்ன பண்றோம்? உரிமை பாராட்டினது பாசாங்க. இன்னும் நம்ம முழுமையை அடையல, முழுமை அடையல. நாம் தேடி ஒரு காரியத்தை தேடி என்ன பண்றோம்? சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன பண்றோம்? இந்த குணாதிசயங்களை சுதந்திரிக்கிறோம். இது நமக்கான பாகம். புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி எனக்குள்ள இந்த பரிபூர்ண மனித வளர்ச்சி நான் இருக்குதுன்னு சொன்னா அது பாசாங்க இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு முறையும் அது இந்த குணாதிசயங்களை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றது தான் அதுக்கான தேடுதல்ல தான் இருக்கிறோம். நாம் நியூ பர்த் அடைஞ்சிட்டோம் இல்லைங்களா? ஒரு நபரும் இதுக்குள்ள ஏதோ ஒரு கட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை முன்னும் பின்னுமா இருக்கலாம். ஆமே, புரிஞ்சுங்களா? சரி, ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? உங்களோட வளர்ச்சியை குறிச்சு நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தரும் லைட்டா சொல்லுங்க. பிரதர் நீங்க எப்படி இருக்கிறீங்க? விசுவாசத்துல எப்படி இருக்கீங்க? சொல்லுங்களேன், கேஷுவலா சொல்லுங்க. உங்க அறிக்கையே தான் தேவன் பாக்குறாரு. சொல்லுங்களேன். இன்னும் முழுமடையில ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு அவர். அதுக்கப்புறம் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க? போயிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? உறுதியா இருக்கிறீங்க. நீ எப்படி இருக்கிறீங்க? எது கேட்கிறேன்னா உங்க அறிக்கையை கவனிக்கிற ஆசாரி நமக்கு இருக்கிறார். உங்க அறிக்கையை பாக்குறார், தேவன் பாக்குறார். புரிஞ்சுங்களா? இங்க தீர்க்கதரிசி கிட்ட ஒரு சகோதரி ஒரு காரியத்தை பேசுறாங்க. நீங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கான லைனுக்கு முன்னாடி ஒரு அருமையான காரியம் எனக்கு பிடிச்சது. ரொம்ப காரியம் என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. ஒரு சகோதரி, ஒரு நீக்ரோ லேடி, கருப்பின பெண் தீர்க்கதரிசி கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நல்ல ஒரு அருமையான காரியம். நாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு கடந்து சென்றோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட குப்பையை நோக்கி பார்க்கிறோம். நாம் மரத்தை விட்டு ஜீவனை நோக்கி பிரித்தெடுக்கப்பட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரித்தெடுக்கப்பட்டீங்களா? நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டோம். அதனால நம்ம மேல இருக்கிற அந்த ஸ்மெல்ல பார்த்து நமக்கு கஷ்டமா இருக்குது. இது போகணும் பாவ ஸ்மெல்ல பார்த்து போகணும்னு யோசிக்கிறோம். கரெக்டுங்களா? இப்ப நான் ஒரு காரியத்தை, ஒரு ஸ்லோகனை சொல்லித்தரேன். அந்த ஸ்லோகன் எல்லாருக்குமே பொருந்தும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நபருக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்லோகன் பொருந்தும் இல்லைங்களா? அதை வாசிக்கிறேன். திரும்ப சொல்றாருங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்விதமாய் நாம் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருதயத்துல ஒரு தாகம் இருக்குது இல்லையா? அப்படி இல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்விதமாயும் இல்ல. நாம் எப்படி விரும்புறோமோ அப்படியும் இல்ல. சிரிக்கிறியா? எப்படி இருக்கணுமோ அப்படியும் இல்ல. ஆனா ஒரு காரியத்தை சொல்ல முடியும், முன்னிருந்த பிரகாரம் நான் இல்ல. ஆமென்.
இந்த செய்தி என்ன மாத்தி இருக்குது. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாத்தி இருக்கு. இந்த 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரன் சகோதரி. ஒரு காரியம், நான் எப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேனோ அப்படி இல்ல, எப்படி இருக்கணுமோ வார்த்தை சொல்ல அப்படியும் இல்ல. ஆனா ஒரு காரியம் சொல்றேன், முன்னி இருந்த வண்ணமா இப்ப இல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இது எதுக்கு தேவைன்னா இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி போறது என்பதாக இந்த அஸ்திபாரம் ஒரு நபரும் புரிந்து கொள்ளணும். ஆமென். பாருங்க, அதை திருப்பி சொல்றாரு, ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். இந்த நான் பாருங்க 2 விஷயம் கஷ்டமான விஷயம், 2 விஷயத்துல கஷ்டமான விஷயம். நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறேன் பிரதர், தேவனுக்கு உண்மையா உத்தமனா இருக்கணும், வார்த்தையில இன்னுமா வளரணும், அவரோட வல்லமை அனுபவிக்கணும், இதெல்லாம் கரெக்ட். ஆனா அப்படி இல்ல. ஒன்று. 2வது, வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வழியிலும் இல்ல. ஆனா நான் நன்றி சொல்ல வேண்டிய, தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது என்ன? இதுதான், நாம் எப்பொழுதும் இருக்கிற வழக்கமாய் இப்போது இல்ல, நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். எதனால? நான் ஒரு ரத்தத்தினால. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாத்தி இருக்கு. ஏன்னா விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் 3 ஸ்லோகன். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் இதை ஞாபகம் வச்சுக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களை உயர்த்தி கொள்ள மாட்டோம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், உயர்த்தி கொள்ள மாட்டோம், நம்ம இகழ்ந்து போக மாட்டோம். நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? சொல்லாம அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லாமா? நான் வாசிக்கிறேன், கூட சொல்லுங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்விதமாய் நாம் இல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்விதமாவும் இல்ல. ஆனால் ஒரு காரியத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அது நாம் எப்பொழுதும் இருக்கிற வழக்கமாய் இப்போது இல்லை என்பதுதான். இப்போது நான் அப்படி இல்லை. இந்த செய்தி என்ன பண்ணிருக்கு, மாத்திருக்கா? அதனாலதான் உங்க சாட்சியை நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க நல்லா சாட்சியா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம்ன்றது மட்டும் புரியுது இல்லைங்களா? அப்போ இது ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போது அவன் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளவும் மாட்டான், தாழ்த்தி கொள்ளவும் மாட்டான். கரெக்டான நிலை. தாழ்த்தி மீன்ஸ் ஒண்ணு இல்ல அப்படின்றது போக மாட்டான். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தாழ்த்த வேண்டியது அவசியம் தான். ஆனாலும் அவன் ஃபெடப் ஆகி பின்வாங்கி போறதுக்கான சூழ்நிலைகள் இல்ல இல்லைங்களா? அப்போ நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த செய்தி ஒரு நாள் என்ன பண்ணுது, புஷ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு முன்பதாக தள்ளி கொண்டே இருக்குது. பாருங்க ஏன் தள்ளுது அந்த காரியம். அடுத்த பாயிண்ட், ஏன் தள்ளுது அப்படின்னா பாருங்க அடுத்தது, நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியும் போது அவரை குறித்த ஏதோ ஒன்று அவரை நேசிக்க செய்து நீங்கள் அவருக்குள்ளாகவே சென்று விட முயற்சி செய்து விடும். ஏன் நான் அப்படி இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றி நான் மேன்மோல அறிய என்னை ஏதோ ஒன்று உள்ள செய்துங்க, ஏதோ ஒண்ணு எனக்குள்ள செஞ்சு அவர் பால் என்னை ஈர்க்க செய்து, நான் சரியில்லப்பா, எப்பேற்பான்னு அன்புள்ளவர், இமானுவேலே மகத்தானவர், நீர் என்னை நேசிக்கிறவர், எனக்காக ரத்தம் சிந்துகிறவர், எனக்காக பாவங்களை மன்னிக்கிறவர், எனக்காக அந்த பூமியில வந்தவர் அப்படின்ற அந்த காரியத்தை எப்பெல்லாம் நமக்கு தெரியுதோ நம்ம என்ன பண்றோம், நாம் இருக்கிறவண்ணமா இருக்க மாட்டோம். இருக்கிறவண்ணமா புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் சொல்றேன், தேவனை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே வழி, நம்ம இருக்கிறவண்ணமாய் இருக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனை பற்றி அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ள நம்மளோட நிலை முன்னோக்கி மாறிக்கொண்டே போகும். உங்களுக்கு விருப்பமா? எத்தனை பேர் விருப்பம்? இந்த சாயங்காலம் விருப்பம் உங்களுக்கு? சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்துவிடம் ஒரு காரியம், அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சூப்பரான நோட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். என்ன சொல்றாரு, கிறிஸ்துவிடத்துல தான் நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்றாரு. அடுத்தது எங்க பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் வரல. ஆமே, பாருங்க, அது கீழே கிறிஸ்துவிடம் காரியம் அவ்விதமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை அவரிடம் கேட்டு நமக்கு அதை கொடுக்காவிட்டாலும், அதை நம்மை சிறிதேலும் பாதிக்காத வண்ணம் அவ்வளவா அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு புரிஞ்ச முடியுது? எப்படி அன்பு கூற முடியும்? எப்படி அன்பு கூற முடியும்? இந்த உலகத்துல எந்த காரியத்துல நம்ம அப்படி அன்பு கூறவே மாட்டோம். நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்டா நீங்க எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா, அந்த இடத்துல நான் அமைதியா போனா கூட உங்க மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஷேக் ஆகும். நான் எவ்வளவு கூட உங்களை நேசிச்சா கூட
சேக்கம். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் அன்பு கொடுக்காவிட்டாலும் நம்மை சிறிதேனும் அதை பாதிக்காத வண்ணம் அவ்வளவா நம்ம அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி இது? இந்த காரியத்தை உங்ககிட்ட கேட்கிறேன், முக்கியமான காரியம். எப்படி செய்ய முடியாது? எப்படி செய்ய முடியும்? தீர்க்கதரிசி கீழே சொல்றாரு, அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்றார். இதை செய்யத்தக்கதான ஒரே வழி அவருடைய திவ்ய சுவாபத்தில் பங்கு பெறுவதாகும். எப்படி? அவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அநேக முறை அவர்கிட்ட அதே ஞானம் இல்லாத அநேக காரியங்களை தேவனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை கொடுக்காம விட்டுருக்கிறார். நான் அவரு எனக்கு கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேனோ, எப்படி நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அதை கொடுத்தா எனக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி என்னை விட அவருக்கு தெரியும், சிருஷ்டிக்கிறதுக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் அது நான் ஒரு காரியத்தை கொடுக்காம தடுக்கிறார் இல்லையா, அந்த காரியத்தை கொடுக்கும் போது அவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அவருக்கு தெரியும். எனக்கு அதை குறிச்சு தெரியாது. அதனால ஆண்டவரே இது கொடுக்காம இருந்தால சந்தோஷம், ஏன்னா என்னை விட எனக்கு தேவை என்ன என்பதை. அப்ப எப்படி எந்த அளவுக்கு தேவனை புரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. எப்படி தீர்க்கதரிசி அப்படி சொன்னார்? இதை நான் மேல சொன்ன அந்த கேள்விக்கு பதில் இதுதான். நான் தேவன்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை நான் கேட்டு கிடைக்கலனாலும் சிறிதேனும் பாதிக்காத வண்ணம் எவ்விதமாக நான் அன்பு கூறுவது என்றால், தேவனை குறித்து நான் சரியான விதத்துல புரிந்து கொள்ளும் போது நான் கேட்கிற காரியம் எனக்கு நன்மையானது தரும்போது அவர் தருவார். நன்மை இல்லாத பட்சத்தில் என்னை விட அதிகமா என்ன அவர் நேசிக்கிறார். நம்மளை விட அதிகமா அவர் நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட அவர் அதிகமா என்ன நேசிக்கிறார். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக்கிறேன், அது எனக்கு என் சரீரத்தை தீட்டுப்படுத்தும் போது என்ன நான் அதிகமா நேசிக்கலங்கன்னு அர்த்தம். ஏன்னா நேசிச்சா சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்வனா, படித்துக் கொள்வோம் நம்ம சகோதரன் சகோதரி. என்ன நான் நேசிக்கல, அதனாலதான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு வகையில பாவத்துக்கு உள்ள போறேன். ஏன்னா நான் நேசிச்சேன்னு சொன்னா நான் எப்படியும் அழிஞ்சு போவோம்னு தெரிஞ்சா நான் போக மாட்டேன். ஏன்னா நேசிக்கிறேன். ஆனா என்னை விட அதிகமா என்னை நேசிக்கிறதுனால எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அதனால எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருக்கு தெரியுங்க? அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாவில் சொல், பைபிள் சொல்லுது, நான் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தாவே இதோ நீர் அறிந்திருக்கிறீர். அப்படின்னா நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படி இதுக்கு இன்னொரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க நல்லா. இந்த நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அப்படின்னா அத சத்தமா லெட்டர்ஸா வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தாட்டா உள்ள இருக்கும். எப்படி இருக்கும்? தாட்டா இருக்கும். தாட்னா எனக்கு சிந்தையா இருக்கும். சிந்தையில இருந்து என்ன கன்வெர்ட் ஆகும்? அது வார்த்தையா கன்வெர்ட் ஆகி நான் என்ன பண்றேன், இந்த ஜாவை யூஸ் பண்ணி அதை சத்தமா வெளியே கொண்டு வருவேன். எனக்கு வேணும் வேணான்றது இப்படி வர்றதுக்கு முன்னதாக என் சிந்தைக்குள்ளேயே நான் என்ன திங்க் பண்றேன்றத அவர் அறிய முடியும். இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா, நான் திங்க் பண்ணாததுக்கு முன்னே அவரால் அறிய முடியும். சொல்லட்டுமா ஒரு காரியம்? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எப்படி திங்க் பண்ணுவேன்? ஒரு சிங்கம் எப்படி திங்க் பண்ணும்? ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி திங்க் பண்ணும்? சிங்கம் திங்க் பண்றது ஆட்டுக்குட்டி திங்க் பண்ணுமா? திங்க் பண்ணாது. ஏன் திங்க் பண்ணாது பிரதர்? வெவ்வேறு சுவாபம் இருக்கிறதுனால சிங்கம் ரத்தத்தை விரும்பும், ஆட்டுக்குட்டி மேய்க் பண்ண விரும்பும். புரிஞ்சா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை விரும்பாது, அதோட உணவு ரத்தம் கிடையாது இல்லையா? அதே போல சிங்கம் பிள்ளை என்ன பண்ணாதுங்க, கிராஸ சாப்பிடாது. ஏன்னா அதோடைய சுவாபம் அவ்விதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? உங்களோட சுவாபத்தை வச்சே நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்க சுவாபம் என்னன்னு சொல்லியா யாருக்கு தெரியுங்க? அப்ப இந்த சுவாபம் இருக்கிற நபர் இப்படிதான் திங்க் பண்ணுவான். இப்படி திங்க் பண்ணி வார்த்தையா வெளியே கொண்டு வரான்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தெரியும் அவருக்கு நாம் திங்க் பண்றதை யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திங்க் பண்றது கிடையாது, என்ன பார்த்தே இன்னைக்கு என்னென்ன திங்க் பண்ண போறேன்னு தெரியும். புரிஞ்சா பிரதர்? இல்லைங்களா? இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, இதை பத்தி நமக்கு தெரியுமா இல்லைங்களா? இது வரையறுக்கப்பட்டிருக்குது. இந்த பொருள் என்ன பண்ணிருக்குது? இந்த பொருளுடைய தன்மைகள் என்னவோ அந்த மாதிரிதான் அது தன்மை, அது சுவாபம் வெளிப்படும் இல்லைங்களா? அப்ப அது மாதிரி நாம் எந்த வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற சிந்தையை சிந்திப்போம், அதுக்கேற்ற வார்த்தைகளை தான் என்ன பண்ணுவோம், பிரயோகிப்போம்.
நல்ல வார்த்தையை திங்க் பண்ணுங்க, சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதனால தேவனுக்கு நல்லா தெரியும் இவங்க இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ஆமென். பாவத்துல விழுந்து மிக்ஸ் ஆனவங்க இதுதான் திங்க் பண்ணுவாங்க, அவனுக்குள்ள இதுதான் வரும். அதே போல திவ்ய சுவாபத்தில் பங்கு பெறும்போது, திவ்ய சுவாபம்ன்றது யாருது? கிறிஸ்துவுடையது. பர்ஃபெக்டா சொல்லணும், கிறிஸ்துவுடைய சுவாபத்துல நான் பார்ட்டிசிபேட் பார்ட்டேக்கரா மாறும்போது அவர் என்ன திங்க் பண்றாரோ அதை நான் திங்க் பண்ணுவேன். அப்படி திங்க் பண்ணும்போது நான் கேட்கும் போது கிடைக்கலன்னு சொன்னா ஏன் கிடைக்கல அப்படின்றது அந்த சுவாபத்தோட இணையும் புரியும். இந்த பாயிண்ட் புரியுதுங்க உங்களுக்கு? அதான் இந்த ரகசியத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன் அதை செய்யத்தக்கதான ஒரே வழி அவருடைய திவ்ய சுவாபத்தில் பங்கு பெறுதலே ஆகும். அப்ப தேவனை புரிந்து இன்னும் அதிகமா புரிந்து கொள்றதுக்கு சுவாபத்துக்குள்ள போகும்போதுதான் ஏன் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்கல, தேவனை என் வாழ்க்கையில ஏன் இடைப்படல, இன்னும் நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஏன் எனக்கு வரல, இதெல்லாம் இன்னுமே தேவனை குறிச்சு அறிந்து கொள்றதுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா இதான் ஃபண்டமெண்டல் பேசிக். திவ்ய சுவாபத்துக்குள்ள டிராவல் ஆகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அப்பொழுதுதான் அவர் ஏன் அதை உனக்கு கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நான் எதுக்காக பேசிட்டு இருக்கிறேன்? எது இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி ஸ்டேச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேனை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த முக்கியத்துவம், ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சாதானே அதுக்குள்ள பங்கு போடுறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது இந்த பூமிக்குரிய நிலையில தான் சொல்றேன். அண்ணன் இது பங்கு கொண்டு முடிச்ச பின்பதாக நமக்கான ரிவார்டு கிடைக்கிறதா நியூ பாடியா இருக்குது, நியூ புதிய வானம் புதிய பூமியா இருக்குது, ஆயுடைய சாட்சியா இருக்குது. ஆனா அதுக்கு முன்பதாகவே சுவாபம்ன்றது வல்லமைக்கு முன்பதாக சுவாபம் பெருசா நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நீங்க பெருசா நினைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? சுவாபம் பெருசுங்க. ஒரு நிமிஷம் வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கலாம், வல்லமையோட சுவாபம் பெருசு. பூமியில இருந்து நம்ம பரலோகத்துக்கு போகும்போது சகோதர சகோதரியே தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க இல்லாத ஒரு காரியத்தை அங்க பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற. கரெக்டா வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? இங்க இல்லாத ஒரு புது காரியத்தை, ஆண்டவரே நான் இங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தேன், நடிச்சிட்டு இருந்தேன், அங்க போய் நான் பாவமே இல்லாத பரிசுத்தம் நான் மாறிடுவேன். அப்படி கிடையாது. இங்கிருந்து நம்ம கொண்டு போகிற ஒரே ஒரு காரியம் சுவாபம் தான். அதனாலதான் சொன்ன சுவாபம் பெருசு. எந்த சுவாபம்? அதனாலதான் திவ்ய சுவாபத்தில் பங்கு பெறும்போது அங்க போக முடியும். பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி திரும்ப சொல்றாரு இல்லையா, பரிபூர்ணம் இல்லாத எதுவுமே அந்த ஸ்தலத்துக்கு போகாது. அந்த பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்குள்ள வரும்போது அங்க மரணம்ன்றது கட் ஆயிடுது. டெத் அப்படின்ற டைமென்ஷன் அவனுக்குள்ள இல்லாம போயிடுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இது ஃபண்டமெண்டல் பேசஸ் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னதுதான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தீர்க்கதரிசி 1200 செய்தி கொடுக்கும் போதும் எல்லா செய்திகளையும் தீர்க்கதரிசி அதிகமா வலியுறுத்துற ஒரு காரியம் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வாங்க, புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வாங்க. சில பேர் புதிய பிறப்பின் அனுபவம் சரியா இல்லாதனால்தான் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இல்லாம இருக்குது. அவங்க தேவனை குறித்து சிரத்தை அற்றவர்களா இருக்கிறாங்க. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறேன், கவனிங்க. நம்ம ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு நபர் எப்பொழுதுமே தேவனை குறித்து தாகமோ ஏக்கமோ சிந்தையோ இருக்கும். கவனியா சகோதரனே, ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசுறேன். எனக்குள்ள எப்பொழுதுமே என் இருதயத்துக்குள்ள தேவனை குறிச்சு தாகம் ஏக்கம். என்னால நடக்க முடியல, நான் பின்மாற்றத்துல இருக்கிறேன் இல்லன்றதெல்லாம் செகண்டரி. ஆனா நான் புதிய பிறப்பின் அனுபவத்தை பெறும்போது, ஒரு குழந்தை பிறக்கும் போது அது என்னவா இருந்தாலும் நடக்க ஆரம்பிக்கும், படுக்க ஆரம்பிக்கும், உருள ஆரம்பிக்கும், அது எழுதி நிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கான சுவாபம், அந்த வளர்ச்சியுடைய சுவாபமே அதுவா இருக்குது. சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ அப்படி இல்லாதபடிக்கு நான் ஏதோ ஒரு சர்ச்சோட இணைக்கப்பட்டு தண்ணீர்ல முட்டு முழுகி எந்திரிச்சவளா இருந்தோன்னு சொன்னா தேவனை குறிச்சு எந்த சிரத்தையும் எனக்கு இல்ல. சிரத்தை இல்லைன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அக்கறை இல்லை, எதை குறிச்சு அக்கறை கிடையாது. வரேன் போறேன், உங்களுக்குள்ள இருதயத்துல ஒரு துக்கம் உண்டாகும். எப்பவுமே ஒரு துக்கம் உருவாகுது உங்களுக்கு டெய்லியும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்பொழுதுமே ஒரு துக்கம் உருவாகுதாங்களா? துக்கம் எனக்கு உருவாகல, நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள நீங்க வரலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சரி செய்து கொள்ளுங்க, புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வாங்க. நான் வார்த்தையின்படி இன்னுமா இல்ல, நான் பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்குள்ள மாறணும்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குழந்தை என்ன பண்ணும், நான் எழுந்து நடக்கணும், என்ன பண்ணும், திரும்பி படுக்கணும், எழணும், பேசணும், வாக் பண்ணும், நான் பெரிய மனிதனா மாறணும்னு சொல்லி எனக்குள்ள பிரயாசம் செய்து கொண்டே இருக்கும்.
எனக்கு சிரத்தையே இல்லை, தேவனை குறிச்சு சிரத்தை இல்லை, எனக்கு எந்த வகையிலையும் எனக்கு பாதிக்கிறது இல்லைங்க, நான் செய்யற காரியங்கள் எந்த வகையிலும் எனக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. புதிய பிறப்பின் அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. எஸ், கரெக்ட். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதோ புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறா இல்லையா அப்படின்றதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி டூல் இது. நான் சொன்னது ஈஸி டூல். அப்படி வந்த ஒரு நாள் அவனுக்குள்ள பரிசுத்தாவி என்ன பண்ணுவாருங்க? துக்கப்படுவார். அவன் செய்கிற காரியங்களை குறிச்சு துக்கப்படுவார். வார்த்தையை நோக்கி வரும்படி என்ன பண்ணாரு? உந்தி 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 தள்ளுவார். அந்த குழந்தை என்ன பண்ணுங்க? பிறந்த உடனே திரும்பி படுக்க ட்ரை பண்ணுமா இல்லைங்களா? அதை தவள ட்ரை பண்ணும், உட்கார ட்ரை பண்ணும், நிக்க ட்ரை பண்ணும், நடக்க ட்ரை பண்ணும், நடந்து பேச ட்ரை பண்ணும். ஒரு பரிபூர்ண மனிதனை வளர்ச்சியை நோக்கி அவன் நடப்பான் பூமிக்குரிய காரியத்துல. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பிறப்பின் அனுபவமே நடக்கல. எனக்கு குற்றமான சாட்சியே இல்லை பிரதர். நான் சபைக்கு வராத குறிச்சு எந்த கவலையும் இல்லை, நான் வேதத்தை வாசிக்காத குறிச்சு எந்த கவலையும் இல்லை, நான் இந்த செய்தியில ஏதோ போறேன், என் தகப்பனுடைய தாயுடைய அக்கறையின் பேர்ல நான் வந்திருக்கிறேன், என் கணவன் சொல்றாரு அதனால நான் இதுல இருக்கிறேன், என் மனைவி சொல்றாங்க அதுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய புதிய பிறப்பை கேள்வி கேளுங்க. நான் இங்க ஆன்லைன்ல பாக்குற ஜனங்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற உங்களுக்காவது எனக்காவது நான் சொல்றேன், என்ன எதுவுமே பாதிக்கலங்க. நான் பீஸ்ஃபுல்லா இந்த பாவ உலகத்துல வாழ முடியுது. டெய்லி நான் காலையில இருந்து இரவுக்கு திரும்ப நான் படுக்கைக்கு போற வரைக்கும் என்னால ஈஸியா எந்த ஒரு குற்ற மனசாட்சி இல்லாம என்னால வாழ முடியுதுன்னு சொன்னா அந்த இடத்துல அவன் புதிய பிறப்பன் அனுபவத்துல வரல அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரிய காரியமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சகோதரனே, தயவு செஞ்சு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா அடுத்தது இந்த அடுத்த ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் சொன்னாலே, அந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல அப்படியே இருக்கிறதும் பிரச்சனை. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வழி நமக்கு தெரியல. நான் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டு அடுத்தது எப்படி என்னோட பில்டிங்கை கட்டுறது? ஏன்னா நான் என்னவா இருக்கிறேன்? பரிபூர்ண மனித வளர்ச்சி. இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா நான் ஒரு வாசஸ்தலமா இருக்கிறேன். ஏன்னா நான் பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில எனக்கு கட்டி முடிக்கப்பட்ட பின்னதாக என் மேல என்ன வந்து உட்காரணும்? பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல தலைக்கல் உட்காரணும். பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பரிபூர்ண மனிதன் பிரமிடா இருக்கும் பட்சத்தில் இதுல இதான் ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு மனுஷன், இது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், பிரமிட் ஸ்ட்ரக்சர். இதுல அவன் வளரும் போது எது வந்து உட்காரணும்? இந்த தலைக்கல்னா யாரா இருக்கிறாங்க? அன்பு கிறிஸ்துவா இருக்குது. இப்போ இதுதான் இங்க தங்கி வாசம் செய்ய போகுது, இந்த ஆலயத்துல, வாசஸ்தலத்துல. அப்போ இந்த வாசஸ்தலத்துல வாசம் செய்யும்படிக்கு நான் வளரும் போது கிறிஸ்துவும் நானும் என்ற அந்த நிலை இந்த இடத்துல உருவாகும். ஆமென். அப்போ நான் என்ன திங்க் பண்றேன்? தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்து அங்கதான் உங்களை கொண்டு உலகத்தை பார்க்கிறாரா. என்ன மாதிரி ஒரு விஷயம் வருது? கிறிஸ்து என்ன பண்றாரா? என்னுடைய கண்களை கொண்டு அவர் பார்க்கிறார், என் காதுகளை கொண்டு கேட்கிறார், என் வாயை கொண்டு பேசுகிறார், என் காலை கொண்டு நடக்கிறார். இதான் அந்த அனுபவம். இதுதான் அந்த அனுபவம் இல்லைங்களா? அதுதான் சொன்னேன், இந்த அஸ்திபாரத்தை புரிந்து கொள்ளாம இது புரிஞ்சு கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த காரியத்துக்கு போலாமா? இன்னொரு அடுத்த காரியத்துக்கு நம்ம போலாம். பாருங்க, அருமையான விஷயம். அருமையான விஷயம் ஆல்ரெடி சொன்னேன். இதுக்கு அஸ்திபாரம் விசுவாசம் ஒரு திறவுகோலா இருக்கிறது. விசுவாசம் திறவுகோல். இந்த விசுவாசத்துக்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை உங்களோட கூட பேசலாம்னு நினைக்கிறேன். நீ இப்போ புதிய பிறப்பின் அனுபவம் எதனால நடக்குதுன்னு சொன்னா வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டினால நடக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வரும்போதுதான் அந்த புதிய பிறப்பின் அனுபவமே வருது. எப்படி வருதுன்னா, ஒரு கழுகு குஞ்சு என்ன இருக்குது? கோழி குஞ்சு கூட்டத்துல இருக்குது. அது தன்னை பற்றி ஒரு வெளிப்பாடு வரும்போதுதான் தனக்குள்ள இருக்கிற உண்மையான கழுகே பிறகுதாங்க. சரீரத்துல கழுகுதான், ஆனா நான் என்னவா இருக்கிறேன்? இன்னும் கோழி குஞ்சு கூட்டத்துல இருக்கிறேன். நான் யாருன்றதே, எனக்கு வாழ்க்கையின் முத்திரைகள் எனக்கு திறக்கப்படாம இருக்கும்போது என்னோட கேப்பபிலிட்டி என்னன்னே தெரியல. நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லை. என்னோட மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் என் வாழ்க்கையில இருக்கிற முத்திரைகளை திறக்கும். 7 முத்திரைகள் ஒரு பக்கம் இருக்குது. உன் வாழ்க்கையில இருக்கிற முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில முத்திரைகள் இருக்குது, அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குதா?
அதுதான் என்ன செய்ய சொன்னா தெய்வீக வெளிப்பாடு, டிவைன் ரெவலேஷன் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா புதிய பிறப்பின் அனுபவத்தை எனக்கு கொடுக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்ன? அவர் நேற்று என்னவா இருந்தாருன்றது கிடையாது இல்லைங்களா, நாளைக்கு என்னவா இருப்பாருன்றது கிடையாது, இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்றது மேலதான் அந்த அந்த வெளிப்பாடு இருக்குது. ஆமென். நான் ஸ்டெப்பா பேசுறேன், புரியுதா உங்களுக்கு? அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். இன்று பிரசன்ட் டே காட தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேக நேரங்கள்ல ஒரு மனிதன் என்ன பண்றான்னு சொன்னா தேவன் கடந்த காலத்துல செய்தவைகளுக்காக நன்றி செலுத்துவான், வருங்காலத்துல செய்கிறவைகளுக்காக நன்றி செலுத்துவான். பிரசன்ட் டேல தேவன் செய்கிற காரியங்களை என்ன பண்றான்? கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறான்ற இந்த இடத்துல மிகப்பெரிய தவறு இருக்குது. அப்போ தேவன் என்ன பூமியில செய்து கொண்டிருக்கிறார் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு நேராய் உங்களை நடத்தும். ஆமென். புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு நேராய் நடத்தும். நம்ம புதிய பிறப்பின் அனுபவம் நமக்கு தேவை, புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம கஸ் ஒர்க் பண்ணி நடக்கிறது கிடையாது, ஒரு புதிய பிறப்பின் அனுபவம் வருது இல்லைங்களா? யோவான் 3:3 சொல்லுவோம், மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோகராஜ்யத்தை காணவும் முடியாது, பிரவேசிக்க முடியாது. காணவும் பிரவேசிக்க முடியாது. இப்ப காணுதல்ன்றது பாக்குறத குறிச்சு சொல்லப்படல, காணுதல்னா புரிந்து கொள்ளுதல் அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். பரலோகராஜ்யம் புரிந்து கொள்ளுதல் அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். அப்போ இப்ப நம்ம எடுக்கிறோம் புதிய பிறப்பின் அனுபவம் எப்படி இருக்குது, எங்கிருந்து காணப்படுது? எங்க காணப்படுது? மத்தேயு 28:19, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 5, அப்போஸ்தலர் 19. இது கிடையாது ரெவலேஷன், இது கிடையாது ரெவலேஷன். அதுக்கு முன்பதாக ஒரு அஸ்திபாரம். இது என்ன கிடையாது, இது கஸ் ஒர்க் பண்ணி அப்படியே என்ன பண்றது, அப்படியே மெமரைஸ் பண்றது, கிராமிங். அது எல்லாமே அப்போஸ்தலர் 2:38ங்க, மத்தேயு 28:19 எடுத்த உடனே அதை பிரீச் பண்றது அது கிடையாது. அது அப்போஸ்தலர் 2:38 பிரசன்ட் டேல அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்றத பிரீச் பண்றதா. எப்படி பிரீச் பண்றது? எங்க பிரீச் பண்றது? சீஷர்கள் என்ன பண்றாங்க சொன்னா யோவான்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். யோவான்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல கொஸ்டின் கேட்கறாங்க இல்லைங்களா? யோவான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நீர் மோசேயா, சரி நீர் எலியாவா, நீர் கிறிஸ்துவா, நீர் தீர்க்கதரிசியானவரா கேக்குறாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இந்த 3 பேர்ல ஒரு நபர் தான் வேணும்னு சொல்லி. யாரு? எலியா, மோசே, தீர்க்கதரிசி அதாவது கிறிஸ்து. இந்த 3 பேர் தான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கான கேப்பபிள் பர்சன்ஸ் சொல்லி அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சு அவங்களுக்கு? அப்ப அங்கிருந்துதான் எதை ஆரம்பிக்குது, புதிய பிறப்பின் அனுபவத்துக்கான அடிப்படை அஸ்திபாரம் தொடங்குது. அப்போ நம்ம இங்க ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறோம். எதனால ஞானஸ்தானம் நம்ம கொடுக்குறோம், எடுக்கிறாங்க? யார்கிட்ட எடுக்கிறாங்க? யார்கிட்ட எடுக்கிறோம்? மோசே கிட்ட எடுக்கிறோமா, எலியா கிட்ட எடுக்கிறோமா, கிறிஸ்து கிட்ட எடுக்கிறோமா? புரிச்சா உங்களுக்கு? நம்ம மோசே கீழே இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து கீழே நம்ம இருக்கிறோம். இப்போ எலியாவோட ஊழியத்துக்கு கீழே இருந்தோம், இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து கீழே இருக்கிறோம். எதனால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவரு நேத்து என்னவா இருந்தார் அப்படின்றது இல்ல, இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்றது கீழே ஞானஸ்தானம் பண்ணிருக்கோம். அப்ப எதுல ஞானஸ்தானம் பண்ணிருக்கோம்னு சொன்னா நம்ம இனி அவர் எங்க இருக்கிறார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக யோர்தான் நதிக்கரையில நடந்த, கலிலேயா நதிக்கரையில நடந்த, எருசலேம்ல நடந்த அந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் பாஸ்ட். இன்னைக்கு பிரசன்ட் என்னவா இருக்கிறார்? மேகத்துல வந்த இவர்ல. இதுதான் அந்த வெளிப்பாடு. இவர் கீழே தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் நம்ம. சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதானங்க. நான் உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு? நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம்? 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணாருங்க? அடிக்கப்பட்டார், வந்தார், போனார். அது என்னங்க? அது பாஸ்ட் தானது. பாஸ்ட் கடந்து போனவர். அவர் என்னவா மாறினார்? பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தவான்களா மாறினார். இன்னைக்கு என்னவா இருக்கிறார்? மேகத்துல இறங்கி வந்துட்டார். 7 ஏஞ்சல்ஸ்ல இறங்கி வந்துட்டார் இல்லைங்களா உங்களுக்கு? நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இல்லைங்களா? அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியா இருக்கிறார் இன்னைக்குன்னு சொல்லி ஸ்தேவான் பிரீச் பண்ணாரா? உங்களுக்கு பிரீச் பண்ணாரா? இன்னைக்கு பிரீச் பண்ணோம். அதே பிரீச்சிங் எப்படி பிரீச் பண்றது?
எப்படிங்க ப்ரீச் பண்றது? எப்படி ப்ரீச் பண்றது உள்ள கேட்கிறேன் நான். என்னங்க அவர் இங்க வந்திருக்கிறார். நம்ம ஞானஸ்தானத்துடைய அடிப்படை அஸ்திபாரம் முழுமையான வெளிப்பாடு எங்க இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது கம்மிங்ல தான் இருக்குது. எப்படி எதுல இருக்கு? வருகையில இருக்குது. அவர் நீங்க வந்திருக்கிறாருங்க பாடி சேஞ்சிங்காக, அவருடைய நாமத்துல ஞானஸ்தானம் எடு அப்படின்றதுதான் அது இருக்குது. நம்ம எந்த தேவனை ஆராதிக்கல? வரலாற்று தேவன்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது கிடையாது. பிரசன்ட் ஜீசஸ் யாரு? பிரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க இருக்கிறார்? மேகத்துல இறங்கி வந்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு நேராய் நடத்தும். திவ்ய சுவாபத்துக்கான அஸ்திபாரமே அங்க இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புதிய பிறப்பின் அனுபவம் எங்க இருக்குது? இன்னைக்கு எங்க இருக்குதுங்க? மேகத்துக்குள்ளாய், மோசே கீழே மேகத்துக்கு கீழா இருக்குது. அவங்க பழைய முதலாய் யாத்திரையில மோசேக்குள்ளாய் மேகத்துக்கு கீழாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இன்னைக்கு திரும்ப மூன்றாவது யாத்திரையில இருக்கிற நாம எங்க இருக்கிறோங்க? நாங்க தீர்க்கதரிசி கீழே மேகத்துக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்படணும். ஆமென். அவர் என்ன பண்ணிருக்காருங்க? இறங்கி வந்திருக்கிறார். நான் அவருடைய ஞாபகத்துலங்க அந்த இயேசு கிறிஸ்து பேரா இருக்கிறாரு. வார்த்தையா வந்திருக்கிறார். செவன் ஃபோல்டா வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு பாடி ஃபார்ம்ல இல்ல. பவுல் சொல்றாரு இல்லையா, அவர் இயேசு கிறிஸ்து என்ன இல்ல, இனி மாம்சத்துல அவர் இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். நம்ம இன்னைக்கு என்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து அங்கி போட்டு வந்திருக்கிறாருங்க. அவரு அதனால ஞானஸ்தானம். வெளிப்பாட புரிஞ்சுக்கோங்க. வெளிப்பாட புரிஞ்சுக்கோங்க. வேர்ட் ஃபார்ம்ல நீ வந்திருக்கிறார். அந்த வேர்டு எங்க பெற்றுக்கொண்டிருக்கிறேன்? சீல்ஸ் ஃபார்ம்ல நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் மீட்பா வந்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த வெளிப்பாடு தான் ஞானஸ்தானத்துல நீங்க சொல்ல வேண்டியது. நம்ம கிராமிங் கிடையாது. இவ்வளவு என்ன பண்ணிட்டோம் பிரதர்? அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 19 அது அவங்க காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ பரிசுத்தாவே வெளிப்படுத்தி காட்டினாங்க. என்ன வெளிப்படுத்தி காட்டினாங்க? அவங்க அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவ சரீரம் அடிக்கப்பட்டுச்சு. எஸ் கரெக்ட் தான். இனி ஒரு பரிசுத்தாவே வருவார். அது என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புகின்ற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது என்ன பெற்றுக்கொள்வீங்க? பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்க அவர் விசுவாசிங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை விசுவாசிங்க. அவர் பிரசன்ட் பரிசுத்தாவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 2000 வருஷம் அடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவர் எப்படி வந்திருக்கிறார்? வேர்ட் ஃபார்ம்ல மேகத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அவருக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. நல்ல சொன்ன தேவன் 3 விதங்கள்ல கிரியை செய்கிறார். தேவன் எத்தனை விதங்கள்ல கிரியை செய்கிறார்? 3 விதங்கள்ல கிரியை செய்கிறார். கவனிங்களா? தேவன் பழைய ஏற்பாட்டுல அக்கினி ஸ்தம்பத்துல கிரியை செய்தார். இரண்டாவது அதே தேவன் இயேசு கிறிஸ்துவில வெளிப்பட்டார். அதே போல அது அவர் வாசம் செய்யத்தக்க ஒரு சரீரத்தை ஆயத்தம் செய்ததா இருந்தது. மூன்றாவதாக அந்த சரீரம் மரணத்தின் மூலம் தாம் வாசம் செய்யத்தக்கதாக ஒரு சபையை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அதே தேவன் நமக்கு இப்பொழுது மேலாக இருந்தார், நம்மோடு இருந்தார், நமக்குள் இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் சிருஷ்டிக்குள் தாழ்ந்தருள சித்தம் கொண்டார். 3 விஷயம். தேவன் தன்னை வெளிப்படுத்த விஷயம். தேவன் என்ன பண்ணாருங்க? முதல்ல அக்கினி ஸ்தம்பத்துல இருந்தார். இரண்டாவது கிறிஸ்துக்குள்ள இருந்தார். கிறிஸ்து மரணத்தின் மூலமாக போயிட்டார். மரணத்தின் மூலம் கிறிஸ்து போனார். அவருக்குள்ள இந்த ஜீவன் எங்க வந்துச்சு? நெக்ஸ்ட் மணவாட்டி சபையை ரெடி பண்ணார். சபை தான் அந்த 3வது விதத்துல தேவனை வெளிப்படுத்துற காரியமா இருக்குது. தேவன் இப்ப என்னங்க ஃபர்ஸ்ட் வழியில இல்ல, செகண்ட் வழி இல்ல, எத்தனாவது வழியில கிரியை செய்யறார்? 3வது விதத்துல கிரியை செய்யறார். 3வது விதம் தேர்ட் ஃபோல்ட்ல கிரியை செய்யறார். நான் தான் சொன்னேன், தேவன் நம்மில் வாசமாய் இருத்தல் என்பது அவருடைய திவ்ய சுவாபம் நம்மில் வருவாது. கரெக்டா? தேவன் எனக்குள்ள வாசம் செய்யறாருன்றது என்னங்க? பர்ஃபெக்ட் மேனர் உருவாவது தான் தேவன் எனக்குள்ள வாசம் செய்யறது. அந்த பர்ஃபெக்ட் மேனர் 7 வெர்ச்சுஸ் உண்டாயே மேல தலைக்கல் உட்காரதான். ஓஹோ, தேவன் இந்த வாசஸ்தலத்துக்குள்ள கோயில் கொண்டிருக்கிறார் அப்படின்றது. பாருங்க, அடுத்தது வாசஸ்தலம் என்பது நாம் தங்கி இலைப்பாறை, நித்திரை மற்றவற்றிலிருந்து புத்துணர்வு பெறுகிற காரியங்கள் போன்றது. வாசஸ்தலம் அப்படின்னா என்னங்க? வாசஸ்தலம் ஒரு மனுஷனுக்கு 3 விஷயம் வேணும். ஃபுட்டு, ட்ரெஸ், ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம். உணவு, உடை,
இருவிடம். 3 விஷயம் தேவை இல்லைங்களா? இப்போ 3வது காரியம் ஷெல்டர் ரொம்ப முக்கியம், இருப்பிடம் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வாசம் செய்யறதுக்கு என்ன ரெடி பண்றோம்? ஒரு உறைவிடத்தை ரெடி பண்றோம். அதே போல தேவனும் கூட ஒரு உறைவிடத்தை ரெடி பண்றாராம். எது அந்த உறைவிடம்? முதலாவது பாகம் எதுங்க? பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரம், எதுனாங்க? 2வது இயேசுவாச்சு. 3வது சபையாகிய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் கட்டணும் இல்ல, ஒரு வாசஸ்தலம். ஒரு வீட்டை எப்படி கட்டுறோம்? ஸ்டெப்பா கட்டுறோம் இல்ல. அந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். விசுவாசம்ன்றது ஒரு பிளாக், தைரியம்ன்றது பிளாக், நிச்சயம் எடுக்கும், இதெல்லாத்தையும் சேர்த்து சபை கட்டப்படுது. அதுக்குள்ள அன்பாய் தேவன் வரார். புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் தேவன் கேட்டார், நீங்கள் எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது? வானவனது சிங்காசனம், பூமி என பாதப்படி. தேவன் தாவீது கட்ட ஆலயத்துல விரும்பல, வாசமாய் இருக்க விரும்பல. தேவன் இயேசுக்குள்ள இன்னும் இருக்க முடியல, அவர் மரணம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் தேவன் நித்தியமாய் தங்கி வசிக்கத்தக்க ஸ்தலம் எது தெரியுமா? சபையாகிய சரீரமாய் இருக்கிறது. அதான் வாசஸ்தலம். அது எப்படி கட்டப்படுது? அந்த பில்டிங் எப்படி கட்டப்படுது? நான் தான் சொன்னேன், திவ்ய சுவாபம், ஸ்டாச்சு ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேன். உங்களுக்கு இப்ப புரியுதா? இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் புரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? சாதாரணமானது இந்த செய்தி கிடையாது. அவ்வளவு டெப்தா உன்னோட கூட டெய்லி கிரைஸ்ட் மேன் எப்படி உருவாகுது, எப்படி தேவன் வருவார் தீர்க்கதரிசி சொல்ற. நான் அந்த செய்தியை காட்டுறேன். அநேக நபர்கள் திவ்ய சுவாபத்தில் பங்கு பெறாமலேயே திவ்ய வல்லமை எதிர்பார்க்கிறாங்கன்றார். பிரச்சனை, சிங்கத்துடைய வல்லமை சிங்கமா இருந்தா வரும். சிங்கமா இல்லாம சிங்கத்துடைய கர்ஜனை நமக்கு வருமா? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம சிங்கமா இல்ல, ஆனா சிங்கத்துடைய வல்லமையை எதிர்பார்க்கிறோம். வராது. நம்ம சிங்கமா பிறக்கும் போது சிங்கத்துடைய வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணுங்க? வெளிப்படும். தேவ தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒன்று இல்லாத ஒரு காரியத்தை ஒரு சில எதிர்பார்க்கிறாங்கன்றார். அப்படி இல்ல. நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஃபர்ஸ்ட் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வரும்போது அது தானாவே நமக்குள்ள இருக்கிற தெய்வீக வல்லமை வெளிப்படுத்தி காட்டும்ன்ற. அடுத்த ஸ்டெப்பா காட்டுற பாருங்க தீர்க்கதரிசி. சரீர பிரகாரமான ஒரு மனிதனில் தேவன் வாசம் செய்து தன்னை அந்த மனிதனை பிரதிபலிக்கிறார். பரிபூர்ணமான ஆராதனை. தேவன் நமக்குள் இருப்பதனால் நமது சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவன் அங்கிருந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுதான் சொன்ன 7th சீல்ல இருக்கிற செகண்ட் ஃபோல்டுன்னு சொன்ன. செகண்ட் ஃபோல்டு என்ன? தேவன் தனக்குள்ள இருக்கிறதை கிறிஸ்துக்குள்ள ஊற்றுறது முதல் ஃபோல்டு. செகண்ட் ஃபோல்டு கிறிஸ்து தமக்குள்ள இருக்கிறதை சபைக்குள்ள ஊற்றணும்னா சபை என்னவா இருக்கணும்? ஒரு பாத்திரமா இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு பில்டிங்கா இருக்கணும். அப்ப அந்த சபை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரா மாறுறதுக்கு தான் இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி. அதுக்கப்புறம் தான் தேவன் தன்னை ஊற்றிக்கொள்வார். இல்லைன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஊற்றிக்கொள்ள மாட்டார். ஆனா அதுக்கு முன்னதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தான் இந்த பில்டிங் கட்டப்படுது. எஸ், கரெக்ட் தான். ஆனா அது இன்னும் பரிபூர்ணமான தேவன் கிடையாது. சபை காலத்துல பரிபூர்ணமாய் தேவன் வெளிப்பட்டாருன்னா கிடையாது. பார்ட்டா வந்தார். ஆனா இந்த காலத்து முடிவு வரும்போது தான் பரிபூர்ண தேவன் அதற்குள்ள ஊற்றிக்கொள்ளும்படிக்கு மேகத்துல வந்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இல்லையா? அது என்னவா இருக்குது? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், வார்த்தையுடைய பரிபூர்ணம். பார்ட் வேர்டை நம்ம என்ன பண்ணலாம்? பிரீச் பண்ணல. ஈஸியா பார்ட் வேர்டை பிரீச் பண்ணல, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிரீச் பண்ணு. இதை கிரகிக்கக்கூடிய ஆட்கள் தான் கிரகிப்பாங்க. சொல்ல புரியுதுங்களா? வேத பாடம் மாதிரியே நான் போயிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அதிகமா தியானிங்க சகோதரி. அடுத்த காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, நியூ பர்த் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டாச்சு ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேன். இதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி. இது கீழே நிச்சயமாய் மறுபடியும் பிறக்க வேண்டும். அங்கு மாற்றமானது நிகழ வேண்டியதா இருக்கிறது. நான் சொன்னேன், ஏன் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறிச்சு சொன்னேன். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் இல்லையான்னு எப்படி அறிந்து கொள்வது? சொல்லுங்களேன். ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறானா இல்லையா, உங்களுக்குள்ள நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குது. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களான்னு எப்படி அறிந்து கொள்வீங்க? என்னங்க? சுவாபம் மாற்றப்பட்டிருக்கும். நான் சொன்ன ஆல்ரெடி இந்த சுவாபங்களை மறுபடியும் பிறக்காத நபர்களை வைத்துக் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆல்ரெடி சொன்னேன். ஆனா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொன்ன, நீங்க மறந்துட்டீங்க. நீங்க இருக்கிற நிலையை குறித்து சந்தோஷப்பட மாட்டீங்க. அதான் சொன்ன, நான் மறந்துட்டீங்க. இந்த சுவாபத்தை ஒரு சிலர் பாசாங்கு செய்யறவர்கள் வைத்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா இருக்கிற நிலையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, தன்னோட கிரியையில சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற நபர்
கிறிஸ்துடைய பரிபூர்ண வளர்ச்சி வர வரைக்கும் ஓய மாட்டான். அவனை ஏதோ ஒன்று குலுக்கி கொண்டே இருக்கும், முன்னோக்கி 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 செல்லும்படி குலுக்கி கொண்டே இருக்கும். அவன் டெய்லியும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருப்பான். வார்த்தையை நோக்கி பரிபூர்ண மனிதனை வளர்ந்து நிற்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். அதுதான் உங்களுக்குள்ள அந்த வேதனை உருவாகுதுன்னு சொன்னா புதிய பிறப்பின் அனுபவத்துல போறது முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கஷ்டம் எனக்கு இல்லவே இல்லை பிரதர், என்னில் நான் திருப்தி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு சில சுவாபங்கள் இருக்குதுன்னு சொன்னா இன்னும் புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாமையே என்ன பண்ணுதுங்க? இது புறாவானது சரி, இந்த காக்கையானது புறாவின் ரெக்கைகளை சொருகி கொண்டதுக்கு அடையாளம்ன்ற திருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு சுவாபத்தை மேல சொருவிக்கிறதுக்கு அடையாளம்ன்ற அப்படி முடியாது. புதிய பிறப்பின் அனுபவம் வரும்போது என்னை நான் இருக்கிறவனாவே இருக்க வைக்கிறதுக்கு அது விடாது. அந்த குழந்தையானது நடக்க, எழ, விழ, அதுக்கப்புறம் அழுவ, எழுந்து நடக்க பிரயாசிக்க பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பாவத்தை குறித்து நான் சகித்து கொண்டிருக்க மாட்டேன். என்னால பாவம் சகிக்கப்படுதுன்னு சொன்னா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். சகோதரன் சகோதரி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாவத்தை என்னால சகிக்க முடியுது, ஈஸியா என்னால கடந்து போக முடியுது. என் வாழ்க்கையில சர்வசாதாரணமா என்னால என்ன பண்ண முடியுது? பாவம் செய்ய முடியுது. அவிசுவாச தன்மைகள் கீழ்ப்படியாம செய்ய முடியுது. எதை குறிச்சு, தேவனை குறிச்சு என்ன கிடையாதுங்க எனக்கு பெருசா அக்கறை இல்லாத தன்மை இருக்குதுன்னு சொன்னா இன்னுமே நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி கேட்கப்படுது. உங்களுக்குள்ள மனம் திரும்ப வேண்டியது அவசியம். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? பாருங்க திருதரிசி, இது நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த கடைசியா முடிக்கிறேன். எனக்கு ஒரு பெண்மணியை தெரியும். நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. அடுத்த காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போதே அவன் ஐக்கியத்தின் நேர்கோட்டில் வந்து விடுகிறான். ஒருத்த மறுபடியும் பிறந்த பின்னாடியே இன்னும் பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி அவன் எட்டல. ஆனா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவங்களுக்குள்ள வந்துட்டாவே, நான் ஞானஸ்தானத்தை குறிச்சு சொல்ல, தண்ணீர்ல மூழ்கி எந்திரிக்கிறத குறிச்சு சொல்ல, தண்ணீரை மூழ்கி எந்திரிக்கிறது அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தின் வெளிப்படையான காட்சி. அது புரிஞ்சா உங்களுக்கு? ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்குதலை நீக்கதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் அடையாளமா இருந்து நம்ம ரட்சிக்கிறது இல்லைங்களா? ஞானஸ்தானம்ல என்ன பண்ணாதுங்க? தண்ணீர் ஞானஸ்தானம்ல என்ன பண்ணாது? மாற்றாது. திருப்பதி சொல்லாரு, மறுபடியும் பிறக்காத அனுபவம் உடைய ஒருத்தன் வந்து ஞானஸ்தானம் பெறும்போது என்ன பண்ணது? நனைந்த பாவி, காஞ்ச பாவி நனைந்த பாவி ஆகிறான தவிர அவனுக்குள்ள எந்த மாற்றம் நடக்கலன்றார். எனக்குள்ள புதிய பிறப்பின் அனுபவம் வாங்கிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ற பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கான வெளிப்படையான அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆமென். அப்போ இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படி ஒரு நபர் அதுக்குள்ள பிறந்தாவே அவன் ஒரு நேர்கோட்டில் வந்துடுறான். இனிமேல் அவன் கிறிஸ்துவ நோக்கி பரிபூர்ண மனிதனை நோக்கி பிரயாணிக்க தொடங்கி விடுகிறான். இப்பதான் அவன் அதுக்குள்ள பில்டிங் கட்ட ஆரம்பிக்கணும். பரிசுத்தாவி இருக்குது, பரிசுத்தாவி அளவுல இருக்குது. ஆனா தேவன் முழுமையா அவனுக்குள்ள தங்கி ஏதேனுடைய நிலை அவனுக்குள்ள காணப்படுச்சு, ஆதாமுடைய பரிபூர்ண நிலை காணப்படுச்சான்னு சொன்னா இல்ல. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? இப்போ என்ன ஆயிட்டாங்க? என்ட்ராயிட்டான். நம்ம என்ட்ராயிட்டோமா? நான் சந்தோஷப்படுறேன். நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன். ஒரு நாளும் பாவத்தை குறிச்சு என்னால சகிக்க முடியல. நான் வேதனைப்படுறேன். எனக்குள்ள இருக்கிற மீறுதல்கள் குறிச்சு நான் கவலைப்படுறேன். நான் இன்னும் கிறிஸ்துவ நோக்கி வளர வேண்டியவனா இருக்கேன். ஏன்னா நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு நாள பரிசுத்தாவி எனக்குள்ள முன்னோக்கி நடக்கும்படி செய்யறார். விசுவாசத்துல முன்னோக்கி நடக்கும்படி செய்யறார். ஒரு நாள் விசுவாச பரீட்சை எனக்குள்ள உருவாது. பொறுமையை குறிச்சு பரீட்சை உருவாது. வல்லமையை குறிச்சு பரீட்சை உருவாது. உங்க வாழ்க்கையில உருவாகுதா? உருவாகுதுங்களா? உருவானா கண்டிப்பா நல்ல வழியில நல்ல நேர்கோட்டில் போய் கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். கடைசியா முடிக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அவன் ஐக்கியத்தின் நேர்கோட்டில் வந்து விடுகிறான். ஏனெனில் அவனுக்குள் இருந்த பழைய சந்தேகங்கள் குணாதிசயங்கள் யாவோ மரித்தவன் புது சிருஷ்டியாகி விடுகிறான். ஆகவே தன்னோட எதையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் நம்ம என்ன பண்றோம்? புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாத நபர் ஏதோ ஒரு காரியத்தை ட்ரை பண்றோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு ட்ரை பண்றோம், திருடக்கூடாதுன்னு ட்ரை பண்றோம். திருடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாதீங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த சுவாபம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். உங்களால என்ன பண்ண முடியாது? இயல்பா அந்த காரியத்தை முதல்ல என்ன நடக்கும்? மாம்ச அந்த காரியத்தை செஞ்சாலும் இயல்பா உங்களால அதை செய்ய விடாது. பரிசுத்தாவி என்ன பண்ணுவார்? உங்களை பரிசுத்தாவி அபிஷேகத்துல பெற்றுதான் இருக்கிறீங்க. அது தடை செய்யும், உங்களுக்குள்ள தடை செய்யும். ஆமென். பாருங்க, அது கீழே பாருங்க. அது தானாகவே அவனோட சேர்க்கப்பட்டு விடும். கவனியுங்கள்,
நீ நிச்சயமாக மறுபடியும் பிறக்க வேண்டும். அவ்விதம் நீ மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசம் இல்லாமல் மறுபடியும் பிறக்க முடியாது. ஆமென். விசுவாசத்துக்கு அடிப்படை அஸ்திபாரம் இருக்குது, அது உண்மை. ஆகவே இங்கு வைத்திருக்கும் வரைபடத்தில் அஸ்திபாரத்தை விசுவாசமே எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் இல்லாது உள்ளது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இதுதான் முதல் அஸ்திபாரத்துக்கான இது காரியம், புதிய பிறப்பு. அது அந்த புதிய பிறப்பின் அனுபவம் எதனால வருதுன்னு சொன்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காஸ்ட், அதாவது பிரசன்ட்ல பாஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட குறிச்ச வெளிப்பாடா, ஃபியூச்சர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடா, அவர் தாவீதின் குமாரனா இருப்பார் பிரதர், அவர் தேவன குமாரனா இருப்பார் அப்படின்றத குறிச்சா. இனி அவர் எப்படி இருக்கார்? தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், மூன்றுல எந்த குமாரனா இன்னைக்கு அவர் இருக்கிறார்? என்ன எப்படி இருப்பாருங்க? நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். மனுஷகுமாரனா? தேவகுமாரன்றது சபை காலங்கள்ல போஷன் லெவல்ல பரிசுத்த ஆவியா இருக்குது. அல்லேலூயா. ஃபியூச்சர்ல தாவீதின் குமாரன்றது ஆளுகை ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர். மனுஷகுமாரன்றது தேவன் 2000 வருஷம் முன்னாடி மாம்சத்துல என்ன கிரியைகளை வெளிப்படுத்தாரோ, ஒரு மாம்சத்துக்குள்ள வந்து ஒரு பரிபூர்ண மனிதனா வெளிப்பட்டாரோ அந்த மாதிரி ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுவோம். இதனால நடந்திருக்கா இல்லையா? தீர்க்கதரிசிக்குள்ள நடந்துச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள அந்த காரியம் நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு சொன்னா, வேர்ட் ஃபார்ம்ல எங்க வந்திருக்காருங்க? உள்ள வார்த்தை. எப்போ நீ வார்த்தையில லோட் பண்றீங்களோ, எப்போ லோட் பண்றீங்களோ, வெளிப்பாட லோட் பண்ண அவர் உள்ள வந்து கொண்டே இருக்கிறார். வெளிப்பாட லோட் பண்ணும் போது எந்த வெளிப்பாடு? பிரசன்ட் டேல அவர் எப்படி இருக்கிறார்ன்ற வெளிப்பாட லோட் பண்ணுங்க. நீங்க மாற்றத்தை நீங்க செய்யாதீங்க, உங்களுக்குள்ள மாற்றம் வந்துட்டே இருக்கும். மாற்றம் உள்ள வந்துட்டே இருக்கும். ஐ கேன் சேலஞ்ச் யூ சகோதர சகோதரி, உங்களை சேலஞ்ச் பண்றேன். நீ பொய் சொல்லாதீங்க. பொய் காரியத்தை நான் பொய் சொல்றதுக்கு பொய் சொல்லாம இருக்க ட்ரை பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. கிறிஸ்துவின் வேர்டை லோட் பண்ணிட்டே இருங்க, வெளிப்பாட்டை லோட் பண்ணிட்டே இருங்க. டெய்லி லோட் பண்ண பாருங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த களிம்பெல்லாம் போய்கொண்டே இருக்கும். சோதனை மேல சோதனை வந்து உங்களுக்குள்ள நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட் வரும். நான் சொல்றேனே, விசுவாசமும் தைரியமும் ஞானமும் இச்சை எடுக்கும் சகோதரர், இது எதுவுமே கிஃப்ட் கிடையாது. அது நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்கலாம். இது எதுவுமே என்ன கிடையாது, கிஃப்ட் கிடையாது. இட் இஸ் a victory. இட் இஸ் a victory. ஜெயம். ஒரு ஜெயம் இருக்குதுன்னு சொன்னா ஜெயத்துக்கு முன்னாடி என்ன இருக்க வேண்டியதா இருக்குது? என்னங்க? பரீட்சை இல்லாம ஜெயம் இல்ல. அப்ப நீ விசுவாசத்தை உனக்குள்ள கட்டணும்னு சொன்னா விசுவாசத்துக்கான போராட்டம் வரும். தைரியம் உங்களுக்குள்ள பில்ட் ஆகணும், தைரியத்துக்கான போராட்டம் வரும். பொறுமை உங்களுக்குள்ள பில்ட் ஆகணும், பொறுமைக்கான போராட்டம் வரும். இன்னைக்கு அநேக நபர்கள் இதை கிஃப்டா வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. இது கிடையாதுங்க. ஆட்டுக்கு கம்பளி கிஃப்டா இல்ல சுவாபமா? சுவாபம். மயிலுக்கு இறகை கிஃப்டா சுவாபமா? அது மாதிரி இங்க இருக்கிற எல்லா நேச்சரும் சுவாபங்களா இருக்குது. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உடைய ஒரு கிறிஸ்துவனுடைய சுவாபங்களா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கணும் ட்ரை பண்றோம். ஆண்டவரே எனக்கு வல்லமையை கொடுங்க, நான் ஜெபம் பண்ண பிசாசு போகணும்னு சொல்லி வல்லமைக்காக ட்ரை பண்றோம். ஆமென். தன்னடக்கத்துக்காக ட்ரை பண்றோம், அதுக்காக ஜெபம் பண்றோம். கிஃப்டா சுவாபங்கள் எப்பொழுதுமே, திவ்ய சுவாபங்கள் எப்போதுமே கிஃப்டா கொடுக்கப்படவில்லை. அது விக்டரியா இருக்குது, வெற்றியா இருக்குது. அது என்னவா இருக்குது? ஜெயமா இருக்குது. அந்த காரியத்தை குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்ப அடிப்படையா நான் லாஸ்டா முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், புதிய பிறப்பின் அனுபவம் தான் பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கான பேஸா இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன், இயேசு கிறிஸ்து அததான் இப்படி சொன்னாரு, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை இப்படி செய்கிற எவனோ அவனை எதுக்கு ஒப்பிடுவேன்? கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வீடு கீழே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். கண்மலை வெளிப்பாடாகிய கல்ல தான் அந்த பில்டிங் கட்டப்படும். நான் இப்ப கண்மலையாகிய வெளிப்பாடு வச்சா ஃபர்ஸ்ட். இப்போ அதுதாங்க, அதுதான் கார்னர் ஸ்டோனா இருக்குது, அதுதான் மூளை கல்லா இருக்குது இல்லைங்களா? வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா பிரமிடை பொறுத்த வரைக்கும் மூளைக்கல்லும் தலைக்கல்லும் ஒண்ணு. ஆமென். எல்லா ஆர்கிடெக்சர் டிசைன்ல மூளைக்கல் வேற, தலைக்கல் வேற. மூளைக்கல் வேற. மூளைக்கல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் கடைசியா முடிக்கிறேன். மூளைக்கல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ பிளம் லைன் போடுவாங்க. நீங்க எல்லாம் வீடு கட்டும் போது போய் பாருங்க.
வீடு கட்டும் போது என்ன பண்ணுங்க, போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் ஸ்டோன் வைப்பாங்க, பிளம் லைன் ஸ்டோன், பெரிய ஸ்டோன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதை நோக்கி நேர ஒரு 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 ரோ கட்டுவாங்க, இந்த பக்கம் ஒரு நேர ஒரு ரோ கட்டுவாங்க. நான் சொல்றது அஸ்திபார கல்லா இருக்கு இல்லையா, நான் சொல்ல புரிஞ்சுவாங்க. அஸ்திபார கல் வைக்கும் போது அஸ்திபார கல் நேர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கல் வைப்பாங்க, அதான் கார்னர் ஸ்டோன், மூளைக்கல், மூளை ஸ்டோன் தான். ஏன்னா அதை வச்சுதான் ஹாரிசான்டலா நேர கட்ட முடியும், வெர்டிகலா நேர கட்ட முடியும். வெர்டிகலா நேர கட்ட முடியும். வெர்டிகல்ன்றது இப்படி, ஹாரிசான்டல்ன்றது இப்படி. கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த கார்னர் ஸ்டோன் தான் இந்த பில்டிங்கான ஸ்ட்ரக்சரை, பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது இதுங்க, இந்த மூளைக்கல். அதெல்லாம் கிறிஸ்துவ சொல்றாரு, கிறிஸ்துவே மூளைக்கல்லா இருக்கிறார், கிறிஸ்துவே தலைக்கல்லா இருக்கிறார். வீடு கட்டுருளால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்லி தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். எந்த ஸ்ட்ரக்சர்ல மூளைக்கல்லும் தலைக்கல்லும் ஒன்னேன்னு சொன்னா எது, எந்த ஸ்ட்ரக்சருங்க? பிரமிட்ல மட்டும்தான். மற்ற எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் மூளைக்கல் வேற, தலைக்கல் வேற. மூளைக்கல் வேற, தலைக்கல் வேற. ஆனா இந்த நான் நெக்ஸ்ட் வீக் அந்த காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. பிரமிட்ல மட்டும் மூளைக்கல்லும் தலைக்கல்லும் ஒன்னேதான். அந்த மூளைக்கல்லும் தலைக்கல்லும் எங்க இருக்குது? மேல இருந்து வர்றதா. ஏன்னா பிரமிடை குறிச்சு சொல்றாங்க. பிரமிட் எப்படி கட்டப்படுச்சு தெரியுமா? எல்லா ஸ்ட்ரக்சரும் எங்க இருந்து கட்டப்படுச்சான்? பிரமிட் எங்க இருந்து கட்டப்படுச்சான்? மேல இருந்து. மேல அங்க இருக்கும்போது அது என்ன, 4 சைடுல கார்னர், 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 ஆங்கிள்ஸ்ல இருந்து கட்டிட்டே வர்றாங்க. நான் சொல்றது பூமியில இருக்கிற ஆர்கிடெக்சர், எகிப்தில இருக்கிற பிரமிட சொல்றேன், புரியுதுங்களா? அப்போ மூளைக்கல்லும் தலைக்கல்லும் பிரமிட்ல ஒண்ணுதான். ஆனா ஃபர்ஸ்ட் எங்க வைக்கிறோம் நம்ம? அந்த தலைக்கல்லாய ஃபர்ஸ்ட் புதிய பெருமாள் அனுபவத்துல வைக்கிறோம். அதுக்கப்புறம் விசுவாசம், தைரியம், தன்னடக்கம் அப்படின்னு கட்டி மேல பரிபூர்ண கிறிஸ்து தலைக்கல்லா வரார். கீழே இருக்குது கிறிஸ்து தான். தீர்க்கதரிசி சொல்ற இவெல்லாம் அன்பினால இசைவாய் இசைக்கப்படுது சொல்றாரா பவுல் சொல்றாரா? எதனால கட்டப்படுது? அன்பினால். மேல இருந்த அன்பு தான் கீழே ஸ்டார்ட் ஆகுது, அந்த அன்பு மேல இருந்து வருது. தீர்க்கதரிசி சொல்றாரு, இதை கட்டுறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்ன வேணும் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு பில்டிங் கட்டணும் என்ன வேணும்? என்ன வேணுங்க? செங்கல், கல் வேணும். அப்புறம் 2 விஷயம் முக்கியமா வேணும் அதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு. ஒண்ணு கல்லு, அதை பேக் பண்றதுக்கான சாந்து, சிமெண்ட், இதான் முக்கியம் இல்லைங்களா? சிமெண்ட்டும் கல்லும் தான் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு வேணும். தீர்க்கதரிசி சொல்றார், இந்த கல்லு தான் ரெவலேஷனா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இந்த சாந்து தான் ஹோலி கோஸ்டா இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய சாந்து தான் விசுவாசத்தையும் எதையும் இணைக்கும், விசுவாசையும் தைரியத்தையும் இணைக்கும். பிரமிட்ல பாத்தீங்க சொன்னா நீங்க எந்த நடுவுல எந்த சாந்த நீங்க பார்க்க மாட்டீங்க. பிரமிட்ல எதுவும் பார்க்க முடியாது. ஒரு கல் மேல ஒரு கல் இருக்கும் பிரமிட்ல, பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல. நான் அந்த காரியத்தை எடுக்கிறேன், நெக்ஸ்ட் எடுக்கிறேன். அதே போல சாலமன் கட்ட தேவாலயம் கூட அவ்விதமா தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவாய சரீரமாக சபை கட்டப்படும் போது கூட எப்படி கட்டப்படுறன்னு சொன்னா ஒரு கல் மேல ஒரு கல் வைக்கிறார். சாலமன் தேவாலயம் கட்டினார் இல்லையா? சொல்றேன் உங்களுக்கு. சாலமன் தேவாலயம் கட்டும் போது சாலமனுடைய தேவாலயத்தின் கற்கள் உலகம் முழுசும் கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன கொண்டு வரப்பட்டுச்சு? உலகம் முழுசும் கொண்டு வரப்பட்டுச்சு. உலகத்துல இருக்க சாலமோனுடைய சிற்பாசாரிகள், ஸ்டோன் மேஷன்ஸ் என்ன பண்ணாங்க? வேர்ல்டு முழுசும் போனாங்க. அவங்க கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு? ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. எல்லாரும் அந்த ப்ளூ பிரிண்ட் படி கற்களை கொண்டு வந்தாங்க. கற்களை கொண்டு வந்து ஒரு கருப்பான கல், ஒரு சிவப்பான கல், ஒரு வெள்ளையான கல்லை கொண்டு வந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஊர்கள்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கரெக்டா பொருந்தது. எப்படி பொருந்துச்சு? எப்படி பொருந்துச்சு? இந்த ஒயிட்டான கல் இந்த கருப்பான கல் என்ன பண்ணுதுங்க? பொருந்தது. ஏன்னா அந்த கற்கள்லாம் எப்படி வெட்டப்பட்டுச்சுன்னா ப்ளூ பிரிண்ட் படி வெட்டப்பட்டிருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட் சாலமோனுக்கு கொடுத்தது யாருன்னா தாவீது. தாவீது கொடுத்தது யாருன்னா தேவனே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு. பைபிள் வச்சு பாருங்க, புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இங்க இருக்கிற கற்கள் சாலமோனுடைய தேவாலயம். சாலமோன் யாரு? இன்னைக்கு சாலமோன்ல பெரியவர் இங்க இருக்கிறார். அவருடைய தேவாலயத்தின் கற்கள் நீ உலகம் முழுசு இருக்கிற மலவாட்டியின் பாகம் தான். யாருங்க? உலகம் முழுசு இருக்கிற மலவாட்டி பாகம் தான். நீங்க ஒரு கல்லா இருக்க, நீங்க ஒரு கல்லா இருக்கிறீங்க. இது ஒரு வெள்ளையா இருக்கலாம், இது கருப்பா இருக்கலாம், இது சிவப்பா இருக்கலாம், இது பெருசா இருக்கலாம், இது ஹைட்டா இருக்கலாம். இந்த கல்லையும் சேர்த்து தேவன் பிரமிட கட்டுறாரு.
அப்ப அப்படி கட்டும்போது ஸ்ட்ரக்சர்ல அவர் சிந்தனையில இருக்கும் போதே இந்த கற்கள் எந்த அளவுல இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு பலவீனமான கல்லையும் ஒரு பலமான கல்லையும் தேவன் சேர்த்து வச்சுப்பாரு. ஒரு பலவீனமான சகோதரனையும் பலமான சகோதரன் தேவன் வைப்பாருங்க. ஒரு விசுவாசத்துல தைரியமான ஒரு சகோதரனையும் பொறுமையான சகோதரனையும் சேர்த்து வைப்பாருங்க. அப்பதான் சபையாகிய இந்த பிரமிடு கட்டப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க சாலமன் என்ன சொன்னாரோ அதை கேட்டாங்க. உலகம் முழுசு என்ன பண்ணாங்க? உலகம் முழுசு சாலமோன் சொன்னதை கேட்டு 7 சிற்பாசாரிகள் புறப்பட்டு போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 7 பேர் போனாங்க. எபேஸ்ல இருந்து பேனம் வரைக்கும் 7 பேர் போனாங்க. அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை எடுத்து வரதுக்கு அவன் கற்களை கொண்டு சேர்த்தும் போது சாலமன் கட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ சாலமன் என்ன பண்றாரு? இப்போ விசுவாசம், தைரியம், ஞானம் கட்ட ஆரம்பிச்சு அங்க பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து அதுக்குள்ள வாசம் செய்ய முடியும். விசுவாசிங்களா? அப்ப இது கீழே ஒரு அஸ்திபாரம் தேவை. அதுதான் என்னங்க? ரெவலேஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் பிரசன்ட் டே. இந்த நாட்கள்ல கிறிஸ்து என்னவா இருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்பாடு. என்னவா இருக்கிறார்? அவர் முத்திரைகளாய், திறக்கப்பட்ட 7 முத்திரைகளாய் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்திருக்கிறார். அதுலதான் நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஆளை ப்ரப்போஸ் பண்ணும். எதுல ப்ரப்போஸ் பண்றீங்க? எதுல ப்ரப்போஸ் பண்றீங்க? 2000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க, கருணாமூர்த்தியில எடுத்து படத்தை காட்டக்கூடாது. கருணாமூர்த்தியில காட்டி அந்த ஜீசஸ் இல்ல சகோதரா சகோதரி, அவர் இன்னைக்கு எனக்குள்ள வேர்ட் ஃபார்மா வந்திருக்கிறார். வேர்ட் ஃபார்மா வந்திருக்கிறார். அவரை தான் நான் காட்ட வேண்டியதா இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அஸ்திபாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் மேற்கொண்டு பிரமிடு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் டைம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம காரியங்களை சரி செய்து கொள்ளலாம். எல்லா கண்களும் மூடலாம்.